ஷ்ரிம் பிரிசி. எப்படி இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்களா? ஷ்ரிம் பிரிசி. இந்த ஃப்ரீக்குவென்சியும் வைப்ரேஷனும் உங்களை டெஃபினட்டாக க்ளோ பண்ண வைக்கும். ஸோ ட்ரை டு டூ தட் 48 டைம்ஸ் ஆகுது எவ்ரிடே ட்ரை பண்ணுங்கள். ஷ்ரிம் பிரிசின்னு சொல்லி பண்ணுறதுக்கு. அண்ட் பிலீவ் மீ, தட் வில் பிரிங் abundance into your life. நம்புங்க, அது உங்கள் வாழ்க்கையில் அருமையான பொக்கிஷத்தையும் பணத்தையும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயத்துக்கும் நீங்கள் செலவு பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற பணம் வேஸ்ட்டாக போகாது. ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற பணம் உங்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். ஒன்று நம்பிக்கை வச்சுக்கோங்க, நீங்கள் முயற்சியோடு இருக்கிற ஒரு முயற்சியோடு இருக்கிற மனிதராக இருந்தீங்கன்னா பணத்தை பற்றி யோசிக்காதீங்க. உங்களால் முயற்சி செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் எல்லா வருத்தத்தையும் நீங்கள் இழுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ முயற்சி அப்படின்றது உங்களுடைய உயிர் மூச்சாக வச்சுக்கோங்க. தினமும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. புதிய விஷயமா நீங்கள் எதையுமே வெளியே போய் பண்ண தேவையில்லை. உங்களை நீங்கள் அருமையாக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. உங்களை நீங்கள் நேசிங்க. இன்றைக்கி பாதி பேர் உங்களை பற்றி யோசிக்கிறதையே விட்டுடுறீங்களே, மற்றவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே. மற்றவங்க உங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க, எங்கேயும் வரவும் மாட்டாங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கிற ஒரு அருமையான ஒரு உயிராற்றலை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களை நீங்கள் நேசிங்க. காலையில் எழுந்த உடனே உங்களோட ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் தான் முதல் முட்டாள். அப்படி உங்களுக்கு என்ன நேரம் இல்லை உங்களோட பேசுகிறதுக்கு? உங்களை பார்த்துக்குங்க. செல்ஃப் கேர் ரொம்ப எசென்ஷியல். ஸோ உங்களை செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் நினைக்கிற விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துடுவீங்க. அண்டு எதிர்பார்ப்புகளை கட் டவுன் பண்ணிவிடுங்க. எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கான விஷயங்களை உங்களால் செய்ய முடிகிற அளவுக்கான வழிமுறைக்குள்ளே நீங்கள் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. பி எ கிரேட் கிவர். உங்களால் முடிஞ்சது அன்பு கொடுக்க முடியுமோ அன்பு கொடுங்க. உங்களால் எது கொடுக்க முடியும்னாலும் சிறப்பாக கொடுங்க. ஓகேங்களா? சிறப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுங்க. சிறப்பான வாழ்க்கை, உங்களுக்கான வாழ்க்கை, தரமாக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. ஷ்ரிம் பிரிசியோட உங்களுக்கு இந்த பதிவை முடிவு பண்ணுறேன். ஷ்ரிம் பிரிசின்னு சொல்லி பழகுங்க. நான் சொன்ன வராகி மந்திரத்தை முயற்சி பண்ணுங்க. அண்ட் நம்மளோட மாணவர்களுக்கான ஐக்ரீவர் மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன், அதையும் முயற்சி பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் முயற்சி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கிடுறீங்க. நன்றி.